Dear students, welcome back to our class. இந்த வீடியோல நம்ம லொகேஷன் ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம அரே ஆப்ஜெக்ட், ஹிஸ்டரி ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். இப்போ லொகேஷன் ஆப்ஜெக்ட். ஸோ லொகேஷன் ஆப்ஜெக்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் தான். இது வந்து கரண்ட் யூஆர்எல் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நமக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு தான் இந்த லொகேஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. ஓகேவா? இதனுடைய ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோட்டோகால் தட் இஸ் அந்த கரண்ட் யூஆர்எல் பேஜ் எந்த பாத்தில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான்ப்பா. ஸோ ப்ரோட்டோகால் நேமு, ஹோஸ்ட்டு, தென் போர்ட் நம்பர், தென் பாத் நேமு, ஹேஷு, தென் சர்ச். இதுதான் இதனுடைய ஜென்ரல் ஃபார்மு. இதை உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். லொகேஷன் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்ன்றது ப்ராப்பர்ட்டியோட நேம், லொகேஷன்றது ஆப்ஜெக்ட், தென் ஹோஸ்ட்ன்றது அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஹோஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோஸ்டுடைய நேமையும் போர்ட் நம்பரையும், கரண்ட் யூஆர்எல் எந்த ஹோஸ்ட் நேம்ல எந்த போர்ட் நம்பர்ல எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு அப்படின்றத நமக்கு ரிட்டர்ன் பண்றது தான் இந்த ஹோஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேமா? தென் ஹோஸ்ட் நேம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, கரண்ட் யூஆர்எலோட ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்றத ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் ஹோஸ்ட் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஓகேங்களா? தென் ஹெச்ரெஃப்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, நம்மளுடைய கம்ப்ளீட் யூஆர்எல்ல ரிட்டர்ன் பண்றது தான் ஹெச்ரெஃப்ன்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? தென் பாத் நேம்னா கரண்ட் யூஆர்எல் எந்த பாத்தில் இருக்கு அப்படின்ற டீட்டெயிலை நமக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு பாத் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஓகேவா? தென் போர்ட்ன்றது இந்த கரண்ட் யூஆர்எல் எந்த போர்ட் நம்பர்ல எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு. நம்ம ஹோஸ்ட்னு போட்டோம்னாலே போத் ஹோஸ்ட் நேம் அண்ட் போர்ட் நம்பர் கிடைச்சிரும். போர்ட்னு போட்டோம்னா ஒன்லி போர்ட் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தென் ப்ரோட்டோகால்ல இந்த கரண்ட் யூஆர்எல் என்ன ப்ரோட்டோகாலை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம நார்மலாக இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம், ஹெச்டிடிபின்ற ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எய்தர் ஹெச்டிடிபிஆர் ப்ரோட்டோகாலை செட் பண்ணுறதுக்கு ஆர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோட்டோகால்ன்ற ப்ராப்பர்ட்டி கரண்ட் யூஆர்எல் எந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோட்டோகால்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்ச்ன்ற ப்ராப்பர்ட்டி. இந்த சர்ச்ன்ற ப்ராப்பர்ட்டி அதாவது நம்மளுடைய யூஆர்எல், நான் சொன்னேன்ல வந்து நம்ம எந்த பேஜில் இருக்கோம், நம்ம எந்த ஃபைல் நேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நமக்கு வேணும்னா ஃபைல் நேம் கொஷின் மார்க் போட்டு அட்ரஸ் பார்ல வரும்னு சொன்னேன். ஸோ நம்மளுடைய கம்ப்ளீட் யூஆர்எல்ல கொஷின் மார்க்கோட ஒரு ஃபைல் நேம் வந்து தட் இஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சர்ச் பண்ணோம்னா அது எங்கே இருக்குது அப்படின்றத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம சர்ச் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அதில் கொஸ்டின் மார்க் வரும், அட்ரஸ் பார்ல இருக்கும், அட்ரஸ் பார்ல நம்ம கொடுப்போம். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய லொகேஷன் ஆப்ஜெக்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ். தட் இஸ் ஹோஸ்ட் நேம், ஹெச்ரெஃப், தென் பாத் நேம், போர்ட், ப்ரோட்டோகால், சர்ச். இதெல்லாம் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ப்பா, லொகேஷன் ஆப்ஜெக்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ். தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொகேஷன் ஆப்ஜெக்டுடைய மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீலோட், ரீப்ளேஸ், அசைன், மூணு மெத்தட் தாம்மா இருக்குது. இந்த ரீலோடுன்ற மெத்தட் வந்து நம்ம கரண்ட் டாக்குமெண்ட்டை லோட் பண்ணுறதுக்கு, ரீலோட் பண்ணுறதுக்கு, திருப்பி லோட் பண்ணுறதுக்கு நம்ம ரீலோடுன்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இந்த ரீப்ளேஸ் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது புது டாக்குமெண்ட்டால ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இதுக்கு பதிலாக அதை நியூ டாக்குமெண்ட்டால ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம ரீப்ளேஸ் மெத்தடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அசைன்ன்றது வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நம்ம லோட் பண்ணுறதுக்கு தான், புது டாக்குமெண்ட்டை லோட் பண்ணுறதுக்கு அசைன்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ லொகேஷன் ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மூணு மெத்தட் தாம்மா இருக்கு, ரீலோடு, ரீப்ளேஸு, அசைன். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நியூ டாக்குமெண்ட்டை எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் HTML டேகு, ஹெட் டேகு, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ டாக் அப்படின்றது தான் ஃபங்க்ஷனுடைய நேமு. ஃபங்க்ஷன்றது கீவேர்டு பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல விண்டோ டாட்டு, விண்டோன்றது ஆப்ஜெக்ட், லொகேஷன்ன்றதும் ஆப்ஜெக்ட், அசைனுன்றது மெத்தடு. எந்த பேஜ் நம்ம லோட் பண்ண போகிறோம்? இந்த பேஜ் தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? அசைனுன்ற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நம்ம லோட் பண்ணுறதுக்கு தான் இந்த அசைனுன்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் டேக் என் பண்ணியாச்சு, ஹெட் டேக்லாம் என் பண்ணியாச்சுமா. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நான் நார்மலாக எங்கே இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஹெட் டேக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதியிருப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? தென் பாடி டேகு இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன். இங்கே ஒரு பட்டன் போட போகிறோம். ஓகேவா? வேல்யூ ஈக்குவல் டு நியூ டாக்குமெண்ட். பட்டன் மேலே எழுதப்பட்ட லேபிள் என்ன? நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த பட்டனை நியூ டாக்குமெண்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் என்ன கால் ஆகுது? நியூ டாக்குன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ நியூ டாக் ஃபங்க்ஷன் என்ன செய்யுது? இந்த பேஜ் நமக்கு லோட் பண்ணுது. அசைன்னா நியூ டாக்குமெண்ட்டை லோட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் நியூ டாக்குன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த பேஜை லோட் பண்ணிக்கலாம். அசைனுன்ற மெத்தட் வழியாக இந்த நியூ டாக்குமெண்ட்டை நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாடி டேக் என் பண்ணியாச்சு, HTML டேக் என் பண்ணியாச்சு. ஓகேமா? இது வரைக்கும் நம்ம ப்ரீடிஃபைன்டு ஆப்ஜெக்டில் அரே ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு, ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு, லொகேஷன் ஆப்ஜெக்டும் பார்த்தாச்சு. ஓகேமா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.